மந்திரி அழைத்த மகாராஜா அழைத்தார்கள். அதிசீக்கிரம் அழைத்து கொண்டு வா. மகாராஜா என்ன மயிறு கூப்பிடுறான்? அப்படியேவா? அப்படியே சொல்லு. அப்பா அப்பா ஏங்க மகாராஜா, நான் போய் கேட்டேன். அவன் என்ன தெரியுமா சொன்னா? என்ன மயிறு கூப்பிட்டாங்க? சொல்லுங்க. அவன் முடிய பிடிச்சி தரத்தரா 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 எழுதிக்குவான். முடி போட்டா அவர் முடிய பிடிச்சி தரத்தரன்னு எழுதிட்டு வரலாம். சிண்டு முடிய பிடிச்சி. சிண்டு முடி பிடிச்சா? ஆமா. என்னது? கையு. கையா? ஆமா. என்னது? முடி. முடி பிடிச்சிட்டியா? பிடிச்சிட்டேன். அப்படியே போ. ஏங்க மகாராஜா, பாருங்க முடிய பிடிச்சிட்டு வந்துட்டேன். அவனை முடி பிடிச்சு வந்தியா? அதான் முடிய பிடிச்சிட்டு வந்துட்ட பாருங்க. எத்தனை அவன் முடியுதானா? அவன் முடியுதா? ஏங்க நீங்க தானே சொன்னீங்க முடிய பிடிச்சி எடுத்துட்டு வரேன்னு. அவன் முடிச்சு பிடிச்சி தரத்தரா தரத்தரா உன் முடி பிடிச்சு கொண்டு வரா. சரி போன கையோட பிடிச்சிட்டு வரேன். கைய பிடிச்சி தரத்தரா தரத்தம் போடா. அண்ணா யா கையோட பிடிச்சிட்டு வர சொன்னாருண்ணா. கையோட பிடிச்சது? ஆமாண்ணா. இது என்னது? கையு. கையா? ஆமா. இப்படி புடி. பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிட்டியா? போயிட்டு வா. ஏங்க மகாராஜா, இங்க பாருங்க கைய பிடிச்சிட்டு வந்துட்டேன். கைய பிடிச்சு வந்துட்டியா? பாருங்க கைய தரத்தரா கூட்டி வர சொன்னானே. கைய பிடிச்சிட்டு வந்துங்க. ஏங்க நீங்க ஏண்டா அவன் கைய கூட்டி வரது உன் கைய பிடிச்சிட்டு வரா? ஆடா அப்படி தெளிவா சொல்லுங்க. தெளிவு முடி முடி எடுத்து போய் பிடிச்சிட்டு வர. பாபா குடி வரா. அவனே கூட்டிட்டு வர. மகாராஜா அழைத்தாருன்னு சொல்லு. யோ மகாராஜா கூப்பிட்டாரு அடிக்கிறாரியா. ஓ தாங்க முடியல சாச்சி. மந்திரிக்கு கல்யாணம் ஆகி போச்சு வரதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லு. மந்திரிக்கு கல்யாணம் ஆகி போச்சு வரதுக்கு டைம் இல்லைன்னு நான் சொல்றேன் மச்சான். ஆமா. ஏய் மகாராஜா, அவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? அதனால வர முடியாதா? ஓ என்னடத்து இருந்த மந்திரிக்கு கல்யாணம் ஆகி விட்டது. திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் அப்படி இப்படி இருந்து விட்டு வேலையை முடிச்சு விட்டு வர சொல்லு மலமலன்னு வர சொல்லு மலமலன்னு ஒட்டினே கூட்டிட்டு வருங்க. ஓய் கல்யாணம் ஆகி போச்சுல. ஆமா. கல்யாணம் ஆனதால சரி கொஞ்ச நேரம் அப்படியே தடுமாறிட்டு வந்து சரிவியா வா போலாம். ஏண்டா கல்யாணம் ஆச்சுல்ல? ஆமா. அதான் அப்படி இப்படி இருந்து பண்ணாம இருப்பாங்களா? அதனால இங்க வா. கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. அப்படி பொண்டாட்டி 10 மாசம் முழுவாம இருக்கான்னு சொல்லு. 10 மாசம். இது சொன்னா அடிக்க மாட்டாருல? அடிக்க மாட்டா போடா. நிஜமா? ஏய் ஏமிரா சத்தியமா அப்படியே போய் சொல்ற பாரு. ஏங்க மகாராஜா, என்னடாச்சு? நீங்க சொன்னீங்க போய் கூப்பிட்டா. கூப்பிட்ட உடனே என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஆகுது. பொண்டாட்டி 10 மாசம் முழுவாம இருக்கா, வரதுக்கு டைம் இல்லையா. டேய் எப்பறா கல்யாணம் ஆகி 6 மாசம்? ஆமா. எப்பறா 10 மாசம் இருக்கறா? அத அவள கேட்டா தானே தெரியும். கேட்டு என்ன ஒரு அநியாயம் அக்கிரமம்? கல்யாணம் ஆகி 6 மாசம் குழந்தைக்கு 10 மாசம். ஐயோ இத சொன்னாலும் அடிக்கிற. எப்படியா 6 மாசம் ஆகுது 10 மாசம் எப்படியா முழுவாம இருக்கும்? எப்படின்னு கேக்குற? எப்படி? மந்திரிக்கு அடி வாங்கி ஓட்டு செருப்பு எடுக்கல. செருப்பு எடுக்கல. செருப்பு எடுக்கல முண்டையா. செருப்பு எடுக்கல. செருப்பு எடுக்கல. சரி சரி. அதனால இங்க இருந்து நேரா போய் எங்க சேலத்துக்கு போய் ஆமா சேலத்துக்கு சண்டைக்கு போய் செனையோட புடிச்சிட்டு சொல்லி. அந்த ஆடு மாடெல்லாம் செனையோட புடிச்சிட்டு வருவாங்க அது மாதிரியா? அது மாதிரி சொல்லிரு. ஏங்க மகாராஜா, என்னாச்சு? நீங்க சொன்னீங்க போய் விளக்கமா போய் கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னா? ஏப்பா இப்ப சந்தைக்கு போனா ஆடு செனையோட வாங்குறான், மாடு செனையோட வாங்குறான். அது போல பொண்டாட்டி செனையோட கூட்டிட்டு வந்துட்டானா. ஓ ஒரு விதவை தாய்க்கு வாழ்வு கொடுத்துக்கிறான். ஆமா ஆமா. பரவாயில்ல இருக்கட்டும். மந்திரி புத்திமதி அருமையான மந்திரி நல்லவங்க. அதனால பரவாயில்ல. ஆஸ்பத்திரி இருந்தாலும் கூட்டிட்டு போய் இருந்தாலும் குளிக்கிற மலர் சீக்கிரம் கூட்டிட்டு வருது. ஏன்னா அப்படி 10 மாசம் முழுவதும் இருந்தாலும் பரவாயில்லையா உன்னை கூட்டிட்டு வர சொல்றாரு. 10 மாசம் முழுவதும் இருந்திருந்தாப்ல என்னடா பிஞ்சி வந்து ஏய் செப்பல் விட்ற ஏமிரே இது கொள்ளாதற அந்த ஆள் தான் கொள்றா. ஏய் இருந்திருந்தாப்ல மந்திரி பொண்டாட்டிக்கு பிரசவ வலி பிடிச்சிட்டான். என்ன பிரசவ வலி பிடிச்சிச்சா? ஏய் சொல்லு போ. பிரசவ வலி அப்படினா என்னன்னா? ஏய் பிரசவ வலி இல்லடா, பிரசவ வலி. அட வவுத்து வலி பிடிச்சிச்சு. ஆமா நடுப்பு நப்பி பட்டினா. அப்படினா என்னன்னா? பிரசவ வலி பிடிச்சிச்சு. அட பிரசவ வலி பிடிச்சிச்சு.
எங்க மகாராஜா என்னாச்சு? இருந்தாலும் தாரா திடுதிப்புன என்னாச்சு? பொண்டாட்டி இடுப்படி புடிச்சு பிரசவ வலி புடிச்சிக்கிச்சு வரத்துக்கு டைம் இல்லையா ஆனா 10 மாசம் முழுவதும் வந்து அண்ணா அவளுக்கு வாய்தலி இடுப்பலி பிடிச்சிக்கிச்சு ஆனா பரவாயில்ல இருந்தாலும் போ பாத்துட்டு யாரும் வர சொல்றான் ஏன்னா இருந்தாலும் பரவாயில்லடா ஒரே ஒரு தடவையாவது மகாராஜா வந்து பாத்துடா மந்திரி பொண்டாட்டிக்கு பிரசவலி பிடிச்சிச்சுல என்ன பண்ணணும் இருந்துருந்தாப்ல போய் சேலத்துல போய் ஒரு கார் பிடிச்சி ஆமா கார் பிடிச்சி காருக்குள்ள மந்திரி உட்கார்ந்துக்கிட்டான் சரி போறக்குள்ள வண்டி இப்ப பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சர் ஆகி போச்சு ஆமா சரி திடீர்னு காருக்குள்ள மந்திரி உட்கார்ந்துக்கிட்டான் காருக்குள்ளார மந்திரி உட்கார்ந்துட்டா ஆமா மந்திரி பொண்டாட்டி 10 மாசம் முழுவதும் இருக்கல அந்த பொம்பளையா பின்னாடி கார் அப்படியே பொச்சு தள்ளுற மாதிரி அப்படியே தள்ளிட்டே போறான்னு சொல்லி ஏங்க மகாராஜா நீங்க சொல்லிட்டு போய் சொன்னா பரவாயில்லடா இருந்தாலும் பரவாயில்ல வந்து வாத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா ஏப்பா சீக்கிரத்துக்கு நேரமா போனோம் அதனால காரு பேசி இடையில போயிட்டு இருக்கிறப்ப காரு பஞ்சர் ஆகி போச்சு பஞ்சர் ஆனதால அதாவது மந்திரி வந்து காருக்குள்ள உட்காந்துட்டான் அவன் பொண்டாட்டிய பின்னாடி தள்ள சொல்லி போயிட்டு இருக்கிறான் ஆனா பாவி சண்டாளா 10 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறவன் போய் கார் தள்ள சொல்லலாமா ஏன்னா போற வழியில குழந்தை விட்டுருவாளா அதனால நம்ம மந்திரி போய் உள்ளார இருக்க அவன் பொண்டாட்டி தள்ளிட்டு போவ என்னது நியாயமா போய் அவனை போய் பொண்டாட்டி பார்க்க சொல்ற மாதிரி எனக்கு எப்படிங்க தெரியும் ஏன்னா அது இருந்தாலும் பரவாயில்ல வந்து பாத்துட்டு போற சொல்றாரு எப்படி ஒண்ணு சேலம் ஜிஹெச் போய் சேர்ந்தாச்சு ஹாஸ்பிடல் போய் சேர்ந்தாச்சு ஆமா சரி சரி போய் சேர்ந்த பிறகு 2 பெட் எடுத்தான் 2 பெட் எதுக்கு 2 பெட் சொல்றது கேளு 2 பெட் எடுத்து 2 பெட் எடுத்து மந்திரி ஒரு பெட்ல மந்திரி பொண்டாட்டி ஒரு பெட்ல சரி 2 பேத்துக்கா ஆனா இன்பத்திலும் பங்கெடுக்கணும் துன்பத்திலும் பங்கெடுக்கணும் ஆமா ரைட் விடு நான் தொடர்ந்து முட்டை சொல்லுண்ணா அது சொன்னது கேட்டுக்கோ இன்பத்தில் துங்கெடுக்க மாதிரி இன்பத்திலே துன்பம் எடுக்கும்ல பங்கெடுக்கணும் அதனால 2 பெட் எடுத்து மந்திரி ஒரு பெட்ல ஆமா மந்திரி பொண்டாட்டி ஒரு பெட்ல படுத்திருக்கீங்க மந்திரி முக்க மந்திரி பொண்டாட்டி குழந்தை பெக்க அந்த உதரத்தை கேன புட்ட நீ மண்டி போட்டு நக்க போய் சொல்றேன் போய் சேர்ந்துட்டானா சேர்ந்து உடனே 2 கட்டி வச்சிருக்கான் 2 பெட் எதுக்காக யாராருக்கு தெரியுமா ஒண்ணு மந்திரிக்கா இன்னொன்னு மந்திரி பொண்டாட்டிக்கா ஏன் என்ன காரணம் எதுக்கு அதாவது பொண்டாட்டி கட்டினா மட்டும் போதாது சந்தோஷத்துல அதாவது இன்பத்திலையும் பங்கெடுக்கணும் துன்பத்திலையும் பங்கெடுக்கணுமா அதனால 2 பெட்டி பேசி விட்டானா பேசினதுக்கு அப்புறம் படை சாக்கில் போறதவன அதேத்தானே சொன்னா அடிக்க மாட்டார்ல என்ன சொல்ற இதுக்கோசரம் மந்திரி பொண்டாட்டி பிள்ளை பெத்துருச்சா இல்லங்க பிள்ளை பெக்க மந்திரி பொண்டாட்டி பிள்ளை பெக்க மகாராஜா அதை நீங்க மண்டி போட்டு இப்ப நான் பண்ற மாதிரியே பண்றேன் நான் பண்ற மாதிரியே பண்ணா உனக்கு நான் 5000 வாங்கி தரேன் என்ன சொல்ற கோயிலுக்கு கட்டிக்கலாம் அட்வான்ஸ் என்ன சொல்ற ஆமா நான் பண்ற மாதிரியே பண்ணேன் எப்படி அமைச்சரே அங்க நில்லு நான் தான் நிறுத்தா சமோ ஏங்க சொல்லிட்டேன் ஏங்க சொல்லுங்க டேய் எங்கடா இருந்த நேரம் நான் ஒரு டீ குடிக்க போனேங்க அட டீ குடிக்க போனேன் ஆமா இவ்வளவு நேரம் ஒருத்தர் வந்து சொல்லிட்டே இருந்தா நான் ஆறறா எந்த தாயலி வரீங்க வள்ளியா ஆமாங்க என்னடா சொல்ற ஆமாங்க வந்து போய் டேய் டேய் போனியா இல்லையா யோ ஏய் எப்ப கட்ட ஏய் நான் பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரியே பண்ணுடா நீ பண்ற மாதிரியா ஊமையா நடிக்கணும் ஊமையா நடி எப்படி டேய் போனியா இல்லையா ஏய் போனியா ஏடா போனாங்கறான் டேய் போனியா இல்லையா போனே டேய் போனியா இல்லையா டேய் இல்லங்கறான் டேய் போனியா இல்லையா
கேட்டியா இல்லையா? என்னடா ரெண்டு பேரும் தலையாடிட்டே இருக்கிறீங்க? வேண்டாம் போடியா இல்லையா? என்னடா அடிக்கிறான்? போடியா இல்லையா? சாமி சாமி கும்பிடு காலுக்கு ஒரு கும்பிடு யாருங்க மித்தர் மித்தியா வைக்கலைங்க. என்னிடத்தில் மோதாத நெருப்புடா. நீ புளுத்துடா. உங்க இடுப்புக்கார கும்பிடு. நீங்க போட்டுக்கிற ஒரு உடுப்புக்கார கும்பிடு. அப்படி இருந்தால் ஆகட்டும். சீராகவேந்திற்கு தெய்வீக சபை. சீராகவேந்திற்கு தெய்வீக சபை. தெய்வமா? பாராமா. தெய்வீக சபை. ஆக தெய்வீக சபை. என்ன தெய்வீக சபை? ஓ தெய்வீக சபை. பெண்ணாக பிறந்த அடிமரும் தாய்மார்களும் கடல் போல் சூழ்ந்திருக்கார்கள். முதல் வணக்கம் தெரியும். ஒரு சலாம் போடு. அன்னதானம் சாப்பாடு ஏற்பாடு எப்படி? சாப்பாடு ஏற்பாடு எல்லாமே சூப்பருங்க. ஆனா எனக்கு சாப்பாடுல ஒரு குறைங்க. என்னடா குறை? குறைங்கிறதே இருக்கக்கூடாது. என்னடா குறை? பாருங்க சாப்பாடுல ஒரு குறை. ஏங்க ரசம் சாம்பார் எல்லாமே அப்பளம் எல்லாமே ஒவ்வொரு பண்டத்துக்கும் அப்பளம் வச்சாங்க. அப்பளம்? ஆமா அப்பளம். ஆனா சாப்பாட்டுல எனக்கு ஒரு குறைங்க. என்ன குறை? குறைங்க எனக்கு. என்னடா குறை? குறைங்க சொல்லி தான் தீர்த்துருப்பேன். ஏங்க எல்லாமே எனக்கு நீட்டா இருந்துச்சு. அப்பளம் போண்டா சாப்பாடு சாம்பார் எல்லாமே எனக்கு அப்புறம் இருந்துச்சு. எனக்கு சாப்பாட்டுல ஒரு குறை. என்ன குறை? ரசம் தண்ணியாட்டு வச்சுட்டாங்க. ரசம் தண்ணியாட்டு தயிராட்டு அது இல்லாம ரசத்துல புளி போட்டாங்க. புளி போட மயனே அப்படின்னாலும் போதுங்கிறது அண்ணன் தானே தொடர்ந்தானு கொடுத்து 25,000 சம்பளம் கொடுத்து என்னடா விளையாட்டா? என்னடா 25,000 சம்பளம் யார்கிட்ட போய் பேசுற? ஏங்க போன் போட்டு கோமாளி இந்த மாதிரி சேலத்து பக்கல கந்தப்பட்டி எம்ஜிஆர் கூத்து பேசியாச்சு. 20,000 ரூபாய்க்கு பேசியாச்சு அப்படின்னு போட்டு சொல்லிட்டு 5,000 ரூபாய் கமிஷன் திங்க பார்க்கல பாருங்க. 5,000 ரூபாய் கமிஷன் எடுத்துட்டீங்க. அப்படி போனால் போடு. இந்த செட்ல கிடையாது. சென்ட்ரல் செட்ல வேற. அப்படி போனால் போகட்டும். சீராகவேந்திற்கு தெய்வீக சபை. அப்படி இருந்தாலும் டேய் சமோ மாரியம்மன் பண்டிகை முடிச்சு இன்னைக்கு ஒரு நாடகம் வைத்திருக்காங்க. என்ன நாடகம் வைத்திருக்காங்க? இன்னைக்குதான் வச்சுக்க நாடகம். செம்பருத்தி நாடகம். செம்பருத்தியா? என்னடா 4 வருஷம் என்ன நீ போட்டுருக்கா? ஏங்க செம்பருத்தி நீங்க என்ன எனக்கு தெரியாது. தெரியாது. செம்பருத்தி நேரத்துல நான் தான் ஆதி. ஆதி உள்ளார பார்வதி ரெடி ஆயிட்டு இருக்கிறான். எங்க கூப்பிடு பாக்கல பார்வதியா? அடியே பிள்ளை பார்வதியோ அப்படி இருக்கட்டும். இன்னொரு டைம் பொண்டாட்டி மாதிரி
நான் ஊன்னு சொன்னா அப்படியே ஒண்ணுக்குள்ளுவாங்க. என்ன வாயிலியா? வாயிலியா? இல்லைங்க. ஊன்னு சொன்னா அப்படியே அப்படியே எதிர் பேச்சு கேட்க வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம். அப்படி மாரியம்மன் பண்டிகை பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்து இன்னைக்கு என்ன நாடகம் வச்சுக்கோ? இன்னைக்கு வைத்து நடக்குமோ ஆயா கூதி அழுகு பாட்டி தாய்மார் தெரிவிக்கிறோம். அதுல நான் யாருக்கு தெரிவிக்கிறேன்? தாய்மார் தண்டி சொல்லவே இல்லை எனக்கு. ஓ நீங்கள் ஆண்டு வர ராஜீவோ பிருந்தாவனம். சரிங்க. ஆண்டு இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நான் அருண்டு என் பேரு தெரியுமா? டேய் விஜயசூரன் அப்படி இருந்தாலும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு தெரியுமா? தோளால தொட்டி கட்டி நடப்பழக்கி யாருக்கு தெரியுமா? யாருங்க? எங்க அம்மா எப்படி எல்லாம் வளர்த்துனா தெரியுமா? என் அம்மா ஒகுறா எங்க அம்மா எப்படி வளர்த்து தெரியுமா? எப்படிங்க? எனக்கு ராரி ராரி ராரா ஆரா தங்களுக்கு ராரி ரெண்டு தூராரா ராரி ராரி என்ன தோளால தொட்டி கட்டி
இதுக்கு என்ன வேணும் தெரியும்? கல்லூரி சாராயத்தை குடிக்க வேண்டியது, கண்ட கண்ட பொம்பளை கறிக்கொள்ள வேண்டியது. கற்பழிப்பு வேண்டியது. ஓ, கல்லூரி சாராயத்தை வேணுங்கிறத குடிக்க வேண்டியது, கண்ட கண்ட பொம்பளை கற்பழிக்க வேண்டியது. சரிங்க. எந்த பொம்பளை போனாலும் விட மாட்டேன். டேய், அப்படி இருந்தாலும். இந்த பொம்பளை புடிங்க. டேய், அம்மா பிறந்தவனை போய் பார்க்கலாம். யாராச்சும் இருந்தா கட்டி பிடிக்கலாம், காமத்தை தீக்கலாம். போலாம்.